Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last class என்ன பார்த்துட்டு இருந்தோம், வால்யூம் பார்ட் 1 பார்த்துருந்தோமா. ஸோ அதில் இந்த கொஷின் தான் லாஸ்ட்டாக பார்த்தோம். என்ன ஷேப் பார்த்துருந்தோங்க, கியூபாய்டு பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கியூபாய்டில் லேப்டாப் சார்ஜ் இல்லைன்றதுனால லாஸ்ட் 2 கொஷின் முன்னாடியே நான் வந்து முடிச்சிட்டேன் இல்லையா. ஸோ அந்த 2 கொஷின் இப்போ நம்ம முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஷேப்புக்குள்ள போயிடலாம். சரியா. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் பாருங்க, செஸ் போர்ட் கண்டெயின் 64 ஈக்குவல் ஸ்கொயர். ஒரு சதுரங்க அட்டையில் 64 சம அளவு சதுரங்கள் உள்ளன. செஸ் போர்டு இருக்கு. ஸோ இந்த செஸ் போர்டில் மொத்தமாக எத்தனை சதுரங்கள்னா 64 சதுரங்கள் இருக்காமா. ஓகேவா. ஸோ இப்படிதானே சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா. இந்த பக்கம் மட்டும் நமக்கு எத்தனை இருக்கும், 8 இருக்குமா. 8 டப்பா குட்டி குட்டியா இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர், ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவு 6.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் அந்த குட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அது வந்து 6.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சதுர அட்டையை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அகலத்திற்கு கரை விடப்பட்டுள்ளது. ஸோ இந்த செஸ் போர்டில் அந்த அட்டையில எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் பார்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர் பார்டர் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் சதுரங்க அட்டையின் பக்கத்தின் அளவு என்ன, இந்த மொத்த பக்கத்தோட அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இதோட நீளம் என்னன்னு தெரியணுமா, இந்த 8 ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அதனுடைய நீளம் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஸ்கொயரோட இந்த சைடு ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க எத்தனை சைடு அது மாதிரி இருக்கோ அதை நான் மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க எத்தனை சைடு இருக்கும், 8 ஸ்கொயர் இருக்குமா. ஸோ அப்போ அந்த 8 ஸ்கொயரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், 8a. இந்த பக்கமும் எனக்கு அதே தான் இருக்கும், ஏன்னா செஸ் போர்டு வந்து நமக்கு சதுர வடிவில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 8 into a னா இந்த பக்கமும் லென்த் எனக்கு 8 into a தான். அப்போ இங்கே a ஸ்கொயர் என்னது 6.25. 625 எதோட ஸ்கொயர் வேல்யூன்னு தெரியும், 25ஓட ஸ்கொயர் வேல்யூவா. அப்போ பாயிண்ட் வச்சு இருந்துச்சு அப்படின்னா என்னது 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியா. இது வந்து ஒரு குட்டி சதுரத்தோட ஒரு பக்க அளவு. எனக்கு 8 சதுரத்துக்கு என்ன வரும், 25 into 8 னா 8 5s are 44, 2 8s are 16, 16 plus 4 20. அப்போ 20.0 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே. ஸோ ஏ வந்து 20.0 சென்டிமீட்டர். அப்போ இந்த நீளம் இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த அட்டையோட மொத்த லென்த் வேணும். அப்போ இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கா. ஸோ அப்போ 20 + 2 + 2 அப்படின்னா டோட்டலா என்ன வந்துடும், 24 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்தது பாருங்க, a cube of edge 15 centimeter is immersed completely in a rectangular vessel containing water. ஒரு செவ்வக வடிவ பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி ஒரு 15 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் வெசல் இருக்கு, அதுல என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணி இருக்கு. ஸோ அந்த தண்ணியில என்ன நடந்திருக்கு, ஒரு கியூப் இருக்குல்ல, ஸோ அது வந்து நமக்கு உள்ள போயிருக்கு. உள்ள போச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இதுல இருக்க தண்ணியை கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணியிருப்போம், அதாவது விலக்கி இருப்போம். ஸோ அப்போ அந்த தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கோ அல்லது வெளியில வந்திருக்கோ அது எவ்வளோக்கு ஈக்குவல், இந்த வால்யூம்க்கு ஈக்குவலா, கியூபோட வால்யூம்க்கு ஈக்குவலா. இப்போ டைமென்ஷன் ஆஃப் அ பேஸ் வெஷல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைஸ் இன் வாட்டர் லெவல் என்ன. ஸோ இப்போ எனக்கு இது உள்ள இந்த கியூப் விழுந்ததுனால நமக்கு என்ன ஆயிருக்கு, தண்ணியோட அளவு கூடியிருக்கு, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டத்தோட வால்யூமை ஈக்குவேட் பண்ணும், இந்த வெசலோட வால்யூமையும் இந்த கியூபோட வால்யூமையும் ஈக்குவேட் பண்ணும். சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கியூபோட எட்ஜ் எனக்கு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் என்னது, ஏ கியூப். ஸோ 15 × 15 × 15. இப்போ இந்த வெசலோட சைஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, லென்த் பிரெத் பேஸ் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. அடிப்பகுதியில் இருக்கதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் இருக்கும்ல, இப்படி மேலாக்க ஹைட்டு அதை அவங்க கொடுக்கல. ஓகேவா. அதை ஹெச் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்னது 20 × 15 × h, இதுதான் வால்யூம் ஆஃப் அந்த வெசலோடது, which is equal to 15 × 15 × 15 அப்படின்னு போட போகிறோம். இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து 5 வாய்ப்பால் அடிச்சா இது 4, இது 3 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ h ஈக்குவல் டு 3 × 15 45, 45/4 அப்படின்னு போட்டால் என்ன வரும், 11ல் 44, மிச்சம் 1 0ன்னு இருக்கும், 2ல் 8, மிச்சம் 2ன்னு இருக்கும், அதுக்கு திரும்ப 0 போகிறப்போ 5 4s are 20. ஸோ 11.525 சென்டிமீட்டர் எனக்கு என்னவா இருக்கும், உயர்ந்திருக்கும். சரியா. ஸோ இவ்வளோதான் சம்ஸ். நம்ம மேக்ஸிமம் எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லையும் பார்த்துட்டோம், கியூபாய்டை பொறுத்த வரைக்கும். சரியா. கனசதுரம், கனசெவ்வகம். இப்போ அடுத்த ஷேப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வடிவம் என்ன பார்க்க போறோம்னா சிலிண்டர், உருளை அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ உருளை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஏரியா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஸோ சர்க்கிள் இருக்கு, இது ரேடியஸ் 6. இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்குறோம். இப்போ ஒரு காயின் இருக்கு, அந்த காயினை நான் ஒரு 10-15 காயின் மேல அடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைட்டு கிடைக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சர்க்கிளோட 3D ஷேப்பு, சர்க்கிள் கூட நான் ஹெச் சேர்க்கிறேன் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உருளை, சிலிண்டர் அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு வால்யூம் என்னது? ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஏரியா வந்து πr², ஹைட் வந்து ஹெச். ஸோ வால்யூம் அல்லது கன அளவு πr² ஹெச் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அடுத்து நமக்கு என்ன வரும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலை பரப்பளவு, சுற்றி இருக்குல்ல வலைப்பரப்பு, மேலே கீழே வராது. ஸோ சுற்றி இருக்கிற வலைப்பரப்பு என்னது? ஒரு இதுக்கு எனக்கு சுற்றளவு என்னது? 2πr. கரெக்டா? இப்போ ஹெச் வரைக்கும் சுற்றி இருக்கும். ஸோ அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πrh அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா என்னது? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் பாட்டம். ஸோ டாப்ல இருக்க இந்த ஏரியா என்னது? πr², பாட்டம்லையும் இதை மாதிரி πr² அப்படின்னு இருக்கும். ஸோ பிளஸ் 2πr² அப்படின்னு வந்துருமா? இதை இப்போ காமனா இருக்கிறது வெளில எடுத்துட்டா என்னது? 2πr இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பளவு. ஓகேவா? இல்லை மொத்த புறப்பரப்பு அப்படின்னு இருக்கும். இது வந்து வலைப்பரப்பு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் முக்கியம்: வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகேவா? இங்க ஒரு உருளை இருக்கு. அதுக்குள்ள நம்மளால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லா யூஸ் பண்ணாம எனக்கு இப்படி உள்ள இன்னொரு பார்ட் இருக்கு அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின்ல வர்றப்போ நான் சொல்லட்டுமா? ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு? இதுதான் நமக்கு ஹாலோ சிலிண்டர். இப்போ இந்த ரேடியஸ், வெளியில ஒரு உருளை இருக்கு, உள்ள ஒரு உருளை இருக்கு, அப்படிதானே இருக்கு பார்க்குறப்போ. ஸோ வெளியில இருக்கிற ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், உள்ள இருக்கிறதுக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். இப்போ இதுக்கு வால்யூம் ஃபார்முலா என்னது? வால்யூம் ஃபார்முலா π இன்ட்டு r² மைனஸ் r² ஹெச். ஓகேவா? ஸோ நம்மளால யூஸ் பண்ணிக்க முடிகிற ஏரியா என்னது? நமக்கு இதுதான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய வால்யூம். ஸோ இதுக்கான தமிழ் நேம், ஹாலோ சிலிண்டருக்கான தமிழ் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் வர்றப்போ நானே உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். சரியா? ஸோ இது வந்து சிலிண்டர். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோன், கூம்பு வச்சு பார்க்க போறோம். ஸோ கோன் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ சிலிண்டர் இங்கே மேலே பார்த்தோமா? இப்போ இதுதான் நம்மளுடைய சிலிண்டர். இந்த சிலிண்டரை இப்போ நான் 3ஆ இப்படி பிரிக்கிறேன்னு வைங்க. ஸோ இங்க இப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க இருந்து இங்க இது ஒரு கீழே இருக்கு. அப்போ இது ஒரு கோன், கூம்பு மாதிரி இருக்கா? ஸோ அடுத்த பார்ட் பாருங்க, இங்க இது 2 இருக்கு. இப்போ இது 2 இங்க இருக்கு. ஸோ இது 2வது கோன். அடுத்து இங்க என்னது? இது 3வது கோன். அப்போ சிலிண்டர் கோன்ன்றது எனக்கு என்னது? சிலிண்டருடைய ஒரு 1/3. மொத்தம் 3 பங்கு இருக்கு சிலிண்டர்ல. அதுல ஒரு பங்கு தான் எனக்கு என்னது? கோன் இல்ல கூம்பு. அப்போ நமக்கு அதோட வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் πr² ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாமா? நமக்கு கொஸ்டின் சில சமயத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உருளையோட கன அளவு 27 சென்டிமீட்டர் கியூபு. அப்போ எனக்கு அதையே இல்லைன்னா அதை நான் வந்து கூம்பா மாத்துறேன் அப்படின்னா கூம்போட கன அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 27/3 அப்படின்னு போட்டுட்டு கூம்போட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் πr² ஹெச். இப்போ கூம்புக்கு நமக்கு கன அளவு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன தெரியணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும், அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரியணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னது? எனக்கு சுற்றளவு அப்படின்னு சொன்னோமா? ஸோ இது என்னது? எனக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம்? πr அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ πr 2πr, ஏன்னா இது 2πr அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பக்கம் பாருங்க, எனக்கு 0 தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறோம்னு வைங்க. என்ன வரும்? ஆவரேஜ் எடுத்தோம்னா 2πr plus 0/2 அப்படின்னு வருமா? அப்போ πr அப்படின்னு கிடைச்சோம். πr இன்ட்டு எப்படி நமக்கு வந்து இது கர்வ்டா இருக்கு? எந்த ஹைட் வரைக்கும் கர்வ்டா இருக்கு? இங்கே எனக்கு ஒரு பேஸ் ஏரியா இருந்துச்சு. ஓகேவா? அடிப்பகுதி இருந்துச்சு, மேலே எதுவுமே இல்லை. அதனால நான் ஆவரேஜ் எடுத்துட்டேன். இப்போ எந்த ஹைட் வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த ஹைட் நேரா இல்லை, ஸ்லாண்ட், சாஞ்சு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த சாஞ்சி இருக்கிற ஹைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எல், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தமிழ்ல சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அப்போ πr இன்ட்டு எல், இதுதான் என்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ். πr இன்ட்டு எல். சரியா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πrl
பிளஸ் எனக்கு டாப் பாட்டம் சேர்க்கணும். இங்க டாப் இல்ல, பாட்டம் மட்டும் தான் இருக்கு. ஸோ பாட்டமோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயரா? ஸோ பை ஆர் ஸ்கொயர். எனக்கு இப்போ பை ஆர் ரெண்டுலையும் காமன் எடுத்துட்டா என்னது? எல் பிளஸ் ஆர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்க இது நம்மளுடைய கூம்புடைய ஹைட் ஹெச். சரியா? இது என்னது? எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு கூம்புடைய ஸ்லாண்ட் ஹைட். இது ரெண்டும் நமக்கு என்ன இருக்கும்னா 90 டிகிரில இருக்கும். ஸோ இப்போ இது பேஸ் ரேடியஸ் ஆரம் ஆர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதுல இருந்து ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ சாய் உயரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இது வந்து ஹைப்போட்டென்யூஸ் கர்ணம்னு சொல்லுவோமா? ஸோ இந்த ஹைப்போட்டென்யூஸை வச்சு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். நிறைய டைம் இந்த ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு டென்ட் அந்த சம்லாம் வரும். அதுல நமக்கு சிலிண்டர் உருளையும் கூம்பும் சேர்த்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் நம்ம எல்லாமே இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே எது யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து. சரியா? ஸோ இவ்வளோதான் ஃபார்முலா. இங்கே ஒரு ஃபார்முலா, இது 2 3, அது இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக சம்முக்குள்ளே போயிடலாமா? சம்முக்குள்ளே போகிறப்போ இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம போடுறது பார்த்துக்கலாம். வால்யூம் ஆஃப் அ கோன் கொடுத்துட்டாங்க 216 பைன்னு. பேஸ் ரேடியஸ் 9. ஹைட் ஆஃப் த கோன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோனுடைய வால்யூம் கன அளவு என்னது? ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க? 216 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பை பை கேன்சல் ஆயிடுமா? அடுத்து இங்கே நமக்கு என்னது? ரேடியஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/3 ஆஃப் 9 × 9 × ஹெச் ஈக்குவல் டு 216 அப்படின்னு வரும். ஸோ இங்க இப்போ 9ஆம் வாய்ப்பால அடிப்படுதான்னு பாருங்க. 2ல 18 மிச்சம் 3 36னா 4 9 36. ஸோ 24 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்போ இதை 3ஆம் வாய்ப்பால அடிச்சோம்னா 3, திரும்ப இதை 3ஆம் வாய்ப்பால அடிச்சா 8 அப்படின்னு வரும். ஸோ ஹைட் என்னது? எனக்கு 8 சென்டிமீட்டர். ஈஸியா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர் அண்ட் கோன் ஆர் ஈக்குவல். சரியா? ரேடியஸ் ஆஃப் ஹைட், ரேடியஸும் ஹைட்டும் சிலிண்டர் கோன் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. If a volume of cylinder 120, volume of cone என்ன? என்னது? இந்த சிலிண்டர்ல 1/3 பகுதி தானே நான் கோன்னு சொன்னேன். அப்போ 120/3 தான் ஆன்சர். 120/3 என்னது? 40. ஸோ 40 சென்டிமீட்டர் கியூப். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 80. If the height is 5 சென்டிமீட்டர், வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலிண்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரோட பேஸ் ஏரியானா இந்த அடிப்பக்கத்துடைய பரப்பளவு, உருளையின் அடிப்பக்க பரப்பு. ஸோ பை ஆர் ஸ்கொயர், அதுதான் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 5, வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. கன அளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க 80. ஹைட் என்னது? எனக்கு 5. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 400 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர்? ஒரே உயரம் ஆரம் கொண்ட ஒரு கெட்டி உருளையின் மொத்த பரப்பும் புறப்பரப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிண்டர் இருக்கு, இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 2πr/h. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால இருந்து பிளஸ் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு போட்டோமா? டாப் அண்ட் பாட்டம் என்னது? 2πr². ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வந்து இந்த 2πr² தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். வால்யூம் ஆஃப் அ ரைட் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 4928. ஹைட்டு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த ரேடியஸ். ஸோ இப்போ கோனோட வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் பை 22/7 ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஆர் தான் நமக்கு கொடுக்கல. ஸோ ஆர் ஸ்கொயர் ஹெச் 24. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் கோன். இதை தான் எவ்வளோ அளவுன்னு கொடுத்துருக்காங்க? 4928 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8 அப்படின்னு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை 8ஆம் வாய்ப்பால அடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். 8ஆம் வாய்ப்பால அடிக்க முடியுதான்னு பாருங்க. 8 7s are 56ன்னு வந்துடும். அப்போ 8 6s are 48, மிச்சம் 1. 1ல 8 அப்படின்னா மிச்சம் 4. அடுத்து 8 6s are 48. ஸோ 6 1 6 அப்படின்னு கிடைச்சிச்சு. அடுத்து இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, இங்கே என்னது 5ல 55, மிச்சம் 6, ஸோ 56. திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது? 2ல 4, மிச்சம் 1, ஸோ 28 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே 7 மட்டும்தான் இருக்கு. அப்போ 28, இந்த 7 இங்கே இந்த சைடு வரப்போ மேலே வந்துருமா? 28 × 7 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 28 எப்படி எழுதலாம்? 7 × 4ன்னு எழுதலாம். 2 7 இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஒரு 7. 4ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னது? 2ன்னு வந்துருமா? அப்போ ஆரோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். கிளியரா? ஸோ
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வால்யூம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் இட்ஸ் ஹைட் இஸ் ரேடியஸ் ஆஃப் அ கோன். போன வாட்டி பார்த்தா அதே சம் மாதிரி தான் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ண போறீங்க. அடுத்தது பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் அயன் பில்லர் ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் எனில் தூணின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இஸ் சர்மவுண்டட் பை அ கோன். ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு. ஸோ அதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு, கூம்பு இருக்கு, மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம், ஸோ இந்த உருளையோட உயரம் எனக்கு என்னது 49 சென்டிமீட்டர், ஆரம் எனக்கு என்னது 6 சென்டிமீட்டர், கூம்பின் உயரம் தான் கொடுத்துருக்காங்க, சாய் உயரம் கொடுக்கல. ஸோ இந்த உயரம் எனக்கு 14 சென்டிமீட்டர். தூணின் கன அளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தூணின் கன அளவு இங்க என்னது, வால்யூம் ஆஃப் பில்லர், எனக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன். சரியா? ஸோ அப்போ இங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் இங்க கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ இப்போ இங்க சிலிண்டரோட ஹைட் 49, இது 6 அப்படின்னு தெரியுமா? ஸோ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 49 பிளஸ் இங்க என்னது 1/3 ஆஃப் பை என்னது 22/7. இங்க அதே ரேடியஸ் தான் இருக்கும். ஸோ அதே 6 தான். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14. இப்போ இதை 7 வாய்ப்பால் அடிச்சா 2, இதை 3 வாய்ப்பால் அடிச்சா இது 2, இப்போ இதை 7 வாய்ப்பால் அடிச்சா 7. இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டுலையும் எனக்கு ஒரு 26 காமனா இருக்கு, ஒரு 6 காமன், 22ம் 6ம் காமனா இருக்கு. ஸோ அதை நான் காமனா வெளில எடுத்துடல, 22வையும் 6ஐயும். மிச்சம் இங்க 6 7s are 42. இங்க இந்த 22வையும் 6ஐயும் காமனா எடுத்துட்டேன். மிச்சம் இங்க என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். ஸோ அப்போ இது என்னது 46, 22 இன்ட்டு 6 இன்ட்டு 46. அப்போ யூனிட் டிஜிட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 6 are 12ன்னு வரும். திரும்ப இந்த 2 இன்ட்டு 6ன்னு போறப்போ திரும்ப யூனிட் டிஜிட்ல 2 தான் வரும். யூனிட் டிஜிட் 2 வர்றதுனால ஆப்ஷன் பி. ஸோ ஃபுல்லா சால்வ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை யூனிட் டிஜிட் வச்சும் நம்ம போட்டுக்கலாம். யூனிட் டிஜிட்னா என்னது, எனக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா இதுதான் நம்ம யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 22 இன்ட்டு 6ன்னு போடுறோன்னு வைங்க, எனக்கு யூனிட் டிஜிட்ல இது ரெண்டோட யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் வரும். 2 6 are 12னா 2 போடுவோம், 1 வந்து இங்க மேல போடுவோம் இல்லையா? அப்போ இங்க 6 4ன்னு இருக்கு. இந்த யூனிட் டிஜிட் 2ஓட திரும்ப இந்த 4 நான் மல்டிப்ளை பண்றப்போ 2 4s are நமக்கு என்ன வரும், 8 அப்படின்னு வரும். இங்க 6ன்னு இருக்கு. ஸோ அதனால இங்க 6ன்னு இப்போ நான் பண்றப்போ எனக்கு இங்க என்ன வந்துடும், 12ன்னு வரும். திரும்ப நான் இங்க 2 போடுவேன், 1 போயிடும். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 2 வர்றதுனால அந்த ஆன்சர் போட்டிருக்கேன். நீங்க ஃபுல்லா சால்வ் பண்றீங்கனாலும் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் ஆர் இன் த ரேஷியோ. ஸோ ரேடியஸ் ஹைட் இதனுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5:7. வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 4400. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். இந்த ரேடியஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிலிண்டரோட வால்யூம் என்னது 22/7, அதாவது பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது இங்க என்னது 5x அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 5x, ஸோ ஆர் ஸ்கொயர் 5x இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச் வந்து 7x which is equal to 4400. இப்போ இது 5 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும், 8 5s are 40, மிச்சம் 4, 8 80 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை 22 டேபிள்லேயே அடிச்சா 40ன்னு வரும். திரும்ப இதை 5 வாய்ப்பால் அடிச்சா 8ன்னு வரும். இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். அப்போ x³ ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். ரேடியஸ் என்னது 5x-ஆ? ஸோ 5 × 2 10 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஈஸியா? ஸோ அடுத்தது பாருங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் வால்யூம் ஆஃப் அ கோன் தட் ஹாஸ் சேம் ரேடியஸ் அண்ட் த ஹைட். ஸோ சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துட்டு எனக்கு அதே ரேடியஸ் அதே ஹைட் தான். அப்போ கோனோடது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 81/3 அப்படின்னு போட்டால் போதுமா? ஸோ ஆன்சர் 27. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது பேசிக் ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ். ஸோ அடுத்தது ரேஷியோ டைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷியோ டைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஷின் என்னன்னு பாருங்க, ரேஷியோ ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஹைட் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ரேடியோ ஆஃப் 2 cylinders ஆர் தென் தேர் ரெஸ்பெக்டிவ் வால்யூம் என்ன, 2 உருளைகளின் உயரங்கள் முறையே. ஸோ உயரத்துடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ H1 H2ன்னு வச்சுக்கலாம். ரேஷியோ 1/2. அவற்றின் ஆரங்கள் முறையே R1 R2. அதனுடைய ரேஷியோ என்னது 2:1. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. நமக்கு கன அளவு, சிலிண்டரோட கன அளவு ஃபார்முலா என்னது, V = பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க என்னது ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர், இது ஹெச். ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் V1/V2. இதுதான் வேணும். கரெக்டா? பை ரெண்டும் கான்ஸ்டன்ட், ஸோ கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த ஆர் மட்டும் தான் சொல்லணும்.
ஸோ அப்போ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் இன்ட்டு H1 பை H2 இதுதான் போடணும். இப்போ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர்னா இது என்னது ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4/1 வருமா? ஸோ 4/1 இன்ட்டு H1 பை H2னா 1/2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணால் 2. அப்போ வால்யூமோட ரேஷியோ என்னது? V1 பை V2 ஈக்குவல் டு கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 2:1 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின் நமக்கு நிறைய கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் 2 cylinders of equal volume is 1:3. ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஈக்குவல் வால்யூம் 2 சிலிண்டர் இருக்கு, அதனுடைய வால்யூம் ஈக்குவல் V1 ஈக்குவல் டு V2. ஓகேவா? ஸோ அந்த ஹைட்டோட ரேஷியோ H1 பை H2 இது என்ன கொடுத்துருக்காங்க? 1:3. ரேடியஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது? R1 ஸ்கொயர் H1 R2 ஸ்கொயர் H2 அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த H1 பை H2 ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? R2 பை R1 R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். இந்த H1 பை H2 நமக்கு 1/3 which is equal to R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயராக இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட்னு ஆயிடுமா? அப்போ 1/√3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே R2 பை R1 1/√3. ஆனால் இங்கே அவங்க கொடுத்தது H1 is to H2. அப்போ நமக்கு வேணுன்றது R1 பை R2 அப்படின்னா நமக்கு என்னது? √3 அப்படின்னு வரும். ஸோ √3/1 தான் வரணும். இதை இப்போ சால்வ் பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? மேலே √3:1 வரும். ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த வால்யூம் ஆஃப் 2 cones are in the ratio and their diameters are in the ratio, then the ratio of their height அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கோன் இருக்கு, கோனுக்கு நமக்கு 1/3 ஆஃப் πr²h. இதுல 1/3 கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும், பையும் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடும். V1 பை V2 வேணும் அப்படின்னா சரியா? இல்ல V1 பை V2ன்னு போட்டா இந்த V1 பை V2 எனக்கு 1/4. அப்போ இந்த V1 பை V2 என்னது? 1/3 ஆஃப் பை R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை 1/3 ஆஃப் பை R2 ஸ்கொயர் H1. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்? 1/3 பை 1/3 பை கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க கொடுத்திருக்கிற ரேஷியோ இந்த ஆரையும் ஹெச்சையும் மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? டயமீட்டர் ரேஷியோ 4:1 கொடுத்திருக்காங்க. நமக்கு டயமீட்டர் ரேஷியோனா D1 பை D2. D1 என்னது? 2R. ஸோ 2R1 பை 2R2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 4/5. அப்போ டயமீட்டர் ரேஷியோனாலும் ரேடியை ரேஷியோனாலும் சேம்னு எடுத்துக்கணும். ஸோ 4/5 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்க V1 by V2 1/4 1/4 ஈக்குவல் டு R1 by R2 ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 16/25 இன்ட்டு H1 by H2 அப்படின்னு இருக்கும். இன்ட்டு H1 by H2. இப்போ இந்த H1 by H2 தான் கேட்குறாங்க. ரிமைனிங் எல்லாம் அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா இங்க 25 டிவைடட் பை 4 இன்ட்டு 16 64 அப்படின்னு வந்துடும். ஸோ 25:64 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 ரேஷியோஸ் சமயம் என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் ஹோம்ஒர்க்ல ட்ரை பண்ண போறீங்க. நான் போடுறத விட நீங்க போடுறதான் கரெக்டா இருக்கும். சரியா? ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்தது என்னன்னா மெல்டிங் சம் இல்லைன்னா அப்ளிகேஷன் சம் எல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் மெட்டல் ஃபாயில் வித் டைமென்ஷன். ஸோ 66-12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உயரமாக மாற்றினால் ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க? ரெக்டாங்குலர் செவ்வகமா இருக்க அளவு கொண்ட உலோக தகடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்டாங்குலர் தகடை என்ன பண்றாங்க? சிலிண்டரா மாத்துறாங்க. இதோட சைஸ் என்னது? 66-12. இத எனக்கு இந்த ஹைட் 12 கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இங்க எனக்கு இந்த பேஸ் இருக்குல்ல, ஸோ அது என்னவா இருக்கு? அதுதான் இந்த 66 மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த பேஸ் என்னது? எனக்கு இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? சுற்றி இருக்காங்க. இந்த லென்த்தை தான் எனக்கு சுத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2πr தான் நமக்கு என்னது? இந்த 66. ஸோ அப்போ இதுதான் எனக்கு 2πr தான் நமக்கு என்னது? 66. அப்போ r வேணும்னா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 22/7 ஈக்குவல் டு 66. இப்போ இதை 22 கேன்சல் பண்ணா 3. ஸோ அப்போ ஆரோட ஆன்சர் என்ன வந்துடும்? 321. ஸோ 21/2 அப்படின்னு வரும். ஸோ ஆரோடது 10.5. ஆனால் நமக்கு இங்கே ஆரா கேட்டிருக்காங்க இல்லை, வால்யூம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு πr²h. ஸோ 22/7 πr² அப்படின்னா 21/2னே போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ r² அப்படியே போடுறேன். ஸோ 21/2 21/2 πr²h வந்து 12.
நான் என்ன மேம் ஃபார்முலாவே எழுதாம பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், நீங்களும் அந்த ஃபார்முலாவை கேட்குறப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். நீங்களும் சொல்லிட்டே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், இங்கே 11. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 6 வந்துருமா? இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது 33 இன்ட்டு 21 இன்ட்டு 6 என்னது 126. ஸோ 126 அப்படின்னா இங்கே யூனிட் டிஜிட் வச்சு பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 6 ஆர் 18, 8 இருக்கிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 126 இன்ட்டு 30 தனியாக போட்டுக்கலாம், அப்புறம் 126 இன்ட்டு 3 தனியாக போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 6 3s ஆர் 18, 1 இங்கே 6 1 7, ஸோ 3780, இங்கே 378. ஸோ ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும், 15 1 11 1 4, ஸோ 4158 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ இங்கே என்ன தெரியணும், இந்த லென்த்து தான் எனக்கு இங்கே சுற்றி இதுவா மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால 2πr ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏரியா ஆஃப் அயன் ஷீட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ கோன் ஆஃப் 24 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் அயன் ஷீட் இருக்கு. ஸோ எவ்வளோ ஏரியா தேவைப்படும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இதை தான் மடித்து என்ன பண்ண போகிறோம், கோனாக மாற்ற போகிறோம். ஸோ கோன் ஆஃப் 24 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸோ இதோட ஹைட்டு 24 சென்டிமீட்டர் வித் பேஸ் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர் உயரமும் மற்றும் அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர் ஆரம் உடைய ஒரு கூம்பை தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு எவ்வளோ, ஏரியா எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை தான் இதை மாற்ற போகிறாங்க, கூம்பா மாற்ற போகிறாங்க. ஸோ இப்போ கடையிலலாம் பொட்டலம் போடுறது பார்த்துருக்கீங்களா, நமக்கு நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் தான் இருக்கும். கரெக்டா? அதை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டலம் போடுவாங்க. கடையில் இல்லை நம்ம பீச்சில் சுண்டல் வாங்குறோம் அப்படின்னாலும் பொட்டலம் போடுவாங்க. இங்கே நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஏரியாவை இங்கே எதோட ஈக்குவேட் பண்ணணும்னு தெரியணும். சர்ஃபேஸ் ஏரியான்னு தெரியும், ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு தெரியணும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்ள வரைக்கும் நமக்கு சுருட்டுவாங்க இல்லையா? அந்த பொட்டலம் போடுறப்ப நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ உள்ள வரைக்கும் வரும். அப்போ இந்த அடிப்பகுதியும் சேர்த்து தான் வரும், சுற்றி இருக்கிற அளவு மட்டும் வராது. ஸோ அப்போ இங்கே எடுத்துக்க வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் ஈக்குவேட் பண்ணணும். சரியா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, கோனோடது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr l அப்படின்னு வரும். இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் பேஸ் ரேடியஸ் πr ஸ்கொயர். ஸோ அப்போ πr இன்ட்டு l பிளஸ் r இதுதான் நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 22/7 இன்ட்டு r என்னது 7, l பிளஸ் rனா இங்கே சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ l ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயரா. ஸோ r 7, h ஸ்கொயர் 24 ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கிட்ட வர்ற ஆன்சர் என்னது அப்படின்றதையும் போட்டு பண்ணலாம். ஸோ 24 ஸ்கொயர் ஆன்சர் என்னது 04, 4 ஸ்கொயர் 16, 2 4s are 8, 8 2s are 16. அப்போ இங்கே ஆன்சர் என்னது 576 அப்படின்னு வரும். 576 எதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்னா 24 ஓடுது. ஸோ 25க்கு 625 இது 24 ஓடுது. ஸோ அப்போ இங்கே என்னது L 24. ஸோ L பிளஸ் R 24 பிளஸ் 7 அப்படின்னா நமக்கு என்ன வரும், இன்ட்டு இங்கே L 24 பிளஸ் 7 அப்படின்னா 31 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 31 கரெக்டா. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேம் என்னது கேல்குலேஷனில் வீக்கு. கரெக்டா? ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க. 24 ஸ்கொயர் மட்டும்தான் இங்கே 576ன்னு போட்டேன். இந்த 7 ஸ்கொயரை நான் ஆட் பண்ணல. ஸோ ப்ளஸ் 49 வருமா, அப்போ 625 வரும். ஸோ அப்போ இது 25. ஸோ அப்போ இங்கே 25 + 7, ஸோ இங்கே 32. ஓகே. ஸோ இங்கே 2 2s are 4, அப்போ யூனிட் டிஜிட் 4ன்னு இருக்கணும். பட் ஆனால் இவ்வளோ பாயிண்ட்லலாம் நமக்கு வராது, சான்ஸே இல்லைல்ல. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோன் ஆஃப் ஹைட் 24 சென்டிமீட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மாடலிங் கிளே. ஒரு கிளேல இருந்து களிமண்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. ஸோ கோன் இருக்கு, கூம்பு இருக்கு, கூம்போட ஹைட்டு 24 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணுது, அந்த குழந்தை இந்த ஷேப்ல இருந்த கிளேவை சிலிண்டரா மாத்திருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ இங்க என்னது, நமக்கு ரெண்டத்தோட வால்யூம் ஈக்குவல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே கோன் என்னது 1/3 ஆஃப் πr ஸ்கொயர் ஹெச்ஆர். ஸோ πr ஸ்கொயர் ஹெச்னா என்னது, பை அப்படியே ரெண்டு சைடு கேன்சல் ஆகிடும். ஸோ பையை விட்டுறலாம்.
ஓகேவா? ஸோ பையை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ஹெச் 24 கோனோடுது. சிலிண்டரோடது என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னா பை கேன்சல் ஆகிடும், ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கே நமக்கு ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கல்ல, உயரமுள்ள ஒரு கூம்பை, அதே ஆரம் உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஆரம்னா இங்கே இருக்கிற ஆரும் இங்கே இருக்கிற ஆரும் சேம், ஸோ கேன்சல் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? பை சேமா இருக்கும், பை வந்து கான்ஸ்டன்ட், ஸோ சேம் வேல்யூ அடிச்சிட்டோம். இங்கே ஆரம் சேம், அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணால் ஹைட் என்ன கிடைக்கும்? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு வெல். ஸோ 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ இங்க என்னது? 14 மீட்டர் விட்டம் அப்படின்னா டயமீட்டர் இல்லையா? அப்போ ஆரம் என்னது? எனக்கு 7. இப்போ ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? 20 மீட்டர் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கிணறு வந்து உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும் போது இங்கிருந்து தோண்டி எடுத்த மண் சீராக பரப்பப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க? 20 மீட்டர் 14 மீட்டர் 20 மீட்டர் 14 மீட்டர் அடிவுகளில் அடிப்பக்கம் கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை கொண்டு வந்து இங்கே இந்த ஷேப்ல ஒரு லேண்ட் இருக்கு. ஓகேவா? இது மேலே தான் கொட்டுறாங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு கொட்டியிருப்பாங்க அதை தான் இங்கே கேட்க வராங்க. ஹைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும்? 2 வால்யூமும் ஈக்குவேட் பண்ணும். இங்கே ஹைட் வந்துருச்சுன்னா என்னது? ரெக்டாங்கிளோட ஹைட் வந்துருச்சுன்னா இது கியூபாய்டு. அப்போ இங்கே என்னது? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது ரெண்டையும் தான் ஈக்குவேட் பண்ணும். சிலிண்டரோட வால்யூம் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு கியூபாய்டோடது என்னது? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ இங்கே பை வந்து 22/7, ஆர் வந்து 7, ஸோ 7 × 7, ஹைட் வந்து 20 விச் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பினா 20 × 14 இன்ட்டு ஹைட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 7 கேன்சல் ஆகிடுமா? இந்த 20 கேன்சல் ஆகிடும். இந்த 7 கேன்சல் பண்ணால் இங்கே 2, இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 11. ஸோ ஹைட் என்ன கிடச்சிச்சு? 11 அப்படின்னு கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேஸ் லென்த் 14 பை. பிரெத் வந்து இது. ஸோ ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு. இதோட லென்த் என்னது? 14 பை. பிரெத் என்னது? 10/π. இதை வச்சு என்ன பண்றாங்க? சிலிண்டர் வந்து உருவாக்குறாங்க. அலாங் இட்ஸ் லென்த்தை வச்சு சிலிண்டர். ஸோ இந்த லென்த்தை தான் என்ன பண்றாங்க? ரோல் பண்ணி சிலிண்டர் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்போ என்னவா இருக்கும்? இங்க இருக்கிற இந்த பிரெத்து இது ஹைட்டா மாறிடும். இங்க இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சுற்றளவு இருக்குல்ல, அது இந்த 14 பையா மாறிடும். ஸோ அப்போ 2πr ஈக்குவல் டு 14 பை. ஸோ பை கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் ஆர் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். ஹைட் என்னது? 10/π. இப்போ நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஸோ பை 22/7, ஆர் ஸ்கொயர்னா ஆரோட வேல்யூ 7 × 7, ஹெச் வந்து 10/π அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே அப்போ பையனே வச்சுக்கிட்டா இந்த பையும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? 49. 49 × 10 490. அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க. வால்யூம் ஆஃப் அ லார்ஜஸ்ட் கோன் தட் கேன் பி கட் ஆஃப் கியூப் ஹூஸ் எட்ஜ் இஸ் 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பின் கன அளவு என்ன? ஸோ இதோட சைடு வந்து 14 சென்டிமீட்டர். அப்போ இங்க வந்து நான் கூம்பு வெட்டி எடுக்கிறேன் அப்படின்னா இங்க ரேடியஸ் என்ன வந்துடும்? இங்க ரேடியஸ் வந்து ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர்னு வந்துருமா? ஹைட் என்ன வரும்? ஹைட் வந்து இங்க என்ன ஹைட்டோ அதே தான். அப்போ இங்க என்னது? 14. அப்போ ஹெச் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் என்னது நமக்கு? கூம்புடைய வால்யூம் 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஸோ பை வந்து 22/7, ஆர் வந்து 7 × 7 இன்ட்டு ஹைட் வந்து 14. ஸோ இந்த 7 கேன்சல் ஆயிடுமா? அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 22 × 7 14, 115. ஸோ 154 × 14/3 அப்படின்னு போடணும். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A cone of height 7 centimeter and base radius 3 centimeter is carved from a rectangular block of wood அப்படின்னு சொல்லியிருக்காங்க. wood அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. percentage of wood wasted 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுக்கப்படுகிறது. அதுல எவ்வளோ மரக்கட்டை வீணாகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு அந்த வால்யூம் ஆஃப் இந்த ரெக்டாங்குலர் கியூபாய்டு, ஸோ கன அளவு, இதையும் இந்த கூம்போடைய கன அளவையும் நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணா கிடைச்சிருமா? அப்போ கியூபாய்டோட கன அளவு என்னது? 5 2s are 10, 10 × 10 100 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கூம்போடது என்ன வந்துடும்? 1/3 ஆஃப்
பை ஆர் வந்து எனக்கு 3. ஸோ 3 into 3 into h. ஸோ பைக்கு பதிலாக என்னது 22/7. ஸோ இந்த 7 கேன்சல் ஆகிடும், இந்த 3 கேன்சல் ஆகிடும். 23 into 3 என்னது எனக்கு 66. ஸோ இப்போ 100லேருந்து 66 போச்சு அப்படின்னா எனக்கு என்னது 34. ஸோ அப்போ இது 100 cm3, இது 66 cm3. அப்போ மொத்தமாக எனக்கு 34 cm3 வேஸ்ட் ஆயிருக்கு. எவ்வளோலேருந்து 100 cm3 இருந்து. அப்போ பர்சன்டேஜில் வேணும்னா எனக்கு என்னது 34 cm3 by 100 cm3 into 100ன்னு போட்டால் போதுமா? ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி 34% அப்படின்னு கிடச்சிடும். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது வந்து காஸ்ட் வச்சு. ஓகேவா? ஸோ இங்கே சர்க்கஸ் டென்ட் இஸ் டு பி எரெக்டட் இன் அ ஃபார்ம் ஆஃப் கோன். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. ஸோ உருளை சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டருக்கு மேலே எனக்கு கூம்பு இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? கூடாரத்தின் மொத்த உயரம் 49 சென்டிமீட்டர். ஸோ இந்த மொத்த உயரம் 49 மீட்டர். சென்டிமீட்டர்லாம் மீட்டர். அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பக்கத்தின் விட்டம் அப்படின்னா பேஸ் டயமீட்டர் 42. அப்போ ரேடியஸ் என்னது எனக்கு 21. உருளை பாகத்தின் உயரம் 21. ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் எனக்கு 21. அப்போ மிச்சம் இருக்கிற ஹைட் என்ன வந்துடும் நமக்கு 28ன்னு வந்துருமா? ஸோ இது வந்து எனக்கு 28 அப்படின்னு கிடைக்கும். மேலும் ஒரு சமக்கித்தான் துணியின் விலை 15.2 எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே காஸ்ட் ஆஃப் கேன்வாஸ் என்னது 12.5 per மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியா தான் யூஸ் பண்ணணும். பரப்பளவு புறப்பரப்பு அப்படி தானே யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே இது வந்து எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா மொத்த புறப்பரப்பா அப்படின்றது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே அடியிலலாம் சர்க்கஸ் கூடாரத்தில் அடியிலலாம் ஏதாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? கூடாரம் போடுறாங்க அப்படின்னா அடியில் தனியாக அந்த மண் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து சேர் போட்டு உட்காந்துருப்போம். ஸோ கூடாரம்ன்றது எனக்கு அந்த சைடில் இருக்கிறதும் அந்த மேலே இருக்கிற அதுவும் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா போட்டால் போதும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு போடணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் என்னது நமக்கு பை ஆர் எல். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது 2πr/h. எனக்கு இதில் ஆறு ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ பை ஆறு வெளியில் எடுத்துடலாமா? ஸோ பை ஆரை வெளியில் எடுத்துட்டா எல் பிளஸ் 2h அப்படின்னு இருக்கும். ஸோ இதை தான் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ஸ்கொயர் பிளஸ் 28 ஸ்கொயரா? ஏன்னா இது 21 இது 28. அப்போ இந்த சாய் உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 21 ஸ்கொயர் பிளஸ் 28 ஸ்கொயர். 21 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? 21 ஸ்கொயர் 441. ஸோ 441. ஸோ அப்போ 28 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ஸோ 28 ஸ்கொயர் வந்து 784 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 அப்படின்னா நமக்கு எங்கே இருக்கும்? 25 ஸ்கொயர் நமக்கு தெரியும். அப்போ இது என்ன ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும்? 35. ஸோ சாய் உயரம் வந்து 35. ஸோ பை ஆர் 22/7. ஸோ இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை 22/7. ஆரோட வேல்யூ என்னன்னு பாருங்க. 6 21. எல்லோட வேல்யூ 35. எல்லோட வேல்யூ 35 பிளஸ் 2h. இங்கே ஹெச்ன்றது நமக்கு என்னது? சிலிண்டரோட ஹைட்டு தான். சிலிண்டரோட ஹைட் இங்கே 21. அப்போ 2 into 21 42. ஸோ 42. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 77. இங்கே இன்ட்டு 21 இங்கே இன்ட்டு 22/7. ஸோ இதை 7ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா 11 அப்படின்னு கிடச்சிடுமா? 22 இன்ட்டு 11 அப்படின்னா 242 அப்படின்னு வரும். ஸோ 242 இன்ட்டு 21 அப்படின்னு போட்டால் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ 242 இன்ட்டு 21 அப்படின்னா 582 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 12.5. அப்போ டோட்டல் காஸ்ட் வேணும்னா என்னது? 5082 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 12.5 rupees அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மொத்தமாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆகும்னா 63,525. ஸோ இது கேல்குலேஷன்லாம் மேம் ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்புறமா. ஓகேவா? ஸோ அதே மாடலில் தான் இந்த கொஸ்டினும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு எவ்வளோ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் ரெக்வயர்டு, இங்கே மேலே டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சுமா காஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும் இந்த சம் போடுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் போட்டு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹீப் ஆஃப் பேடி நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம். ஸோ வந்து எனக்கு கூம்பு வடிவத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
எனக்கு நெற்குவியல் நெல்லை வந்து கொட்டி வச்சிருக்காங்க. அதோட விட்டம் 4.8. அப்போ ரேடியஸ் என்னது எனக்கு 2.4 மீட்டர் மற்றும் அதன் உயரம் என்னது நமக்கு 1.8 மீட்டர். என்க இந்நெற்குவியலை மழையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிகச்சரியாக மூடப்படுகிறது. அப்போ மேல இருந்து என்ன பண்றாங்க, மூடுறாங்க. ஏனில் தேவையான கித்தான் துணி என்ன? இதுலயும் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு பார்க்கணும். நம்ம மேல தானே மூடுவோம், அடியில எங்கேயாவது மூடுவோமா என்ன? இப்போ கொட்டி வச்சிருக்கோம், திடீர்னு மழை வரப்போகுது அப்படின்னா டக்குன்னு மேல எடுத்து மூடுறதுக்கு தான் ஒண்ணு வேணும், கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா போதும் இல்லையா? இப்போ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது நமக்கு? கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ எல் கண்டுபிடிக்கணும். எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆர் வந்து 2.4 ஸ்கொயர், ஹெச் வந்து என்ன அப்படின்னா 1.8 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 576 தெரியுமா? அப்போ இது வந்து 5.76. அடுத்து 18 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்க்கணும். 324 வரும். அப்போ இது 3.24 போட்டிங்க அப்படின்னா இங்கே 10 1 10 1 ஸோ 900 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ 5.76 ஆட் பண்ணுறப்போ 9.00 வரும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது 3 சென்டிமீட்டர், சாரி 3 மீட்டர். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் 3 மீட்டர்னா இங்கே பை ஆர் எல் போடணும். ஸோ 22/7 இன்ட்டு ஆர் என்னது எனக்கு 2.4, எல் என்னது 3. அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். ஸோ சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு கொஸ்டினுக்கு நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்க. நான் இங்கே கான்செப்ட் மட்டும் தான் சொல்கிறேன். கால்குலேஷன் என்ன பண்ணணும் நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறதோட மட்டும் நிற்கக்கூடாது, ஓகேவா? நீங்கள் அப்புறமா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கேன்வாஸ் 1.25 மீட்டர் வைட் ரெக்வயர்ட் டு பில்ட் அ கோனிக்கல் டென்ட் ஆஃப் பேஸ் ரேடியஸ் 7 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 24 மீட்டர். லென்த் ஆஃப் கேன்வாஸ் 1.25 மீட்டர் வைடு. ஸோ கேன்வாஸ் உடைய வித் 1.25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் டு பில்ட் அ கோனிக்கல் டென்ட். ஸோ இந்த கோனிக்கல் டென்ட்டை வந்து பண்றதுக்கு தான் இந்த கேன்வாஸ் தேவைப்படுது, ஓகேவா? இந்த கோனிக்கல் டென்ட்டோட சைஸ் என்னது, பேஸ் ரேடியஸ் 7 மீட்டர், ஹைட் வந்து நமக்கு 24 மீட்டர். ஸோ அப்போ இங்கே என்ன தேவைப்படுது நமக்கு, 7 மீட்டர் அடி ஆரமும் 24 மீட்டர் உயரமும் ஒரு கூம்பு வடிவத்தின் கூடாரத்தினை வடிவமைக்க தேவையான 1.25 மீட்டர் அகலமுடைய முரட்டு துணியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஆனால் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இதோட நீளம் தான் கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த கேன்வாஸ். அப்போது இந்த கூம்புடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரிஞ்சால் போதுமா கோனிக்கல் டென்ட் போடுறதுக்கு. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, பை ஆர் எல். சாரி, இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். ஸோ அப்போ பை ஆர் எல் என்னது 22/7, ஆர் வந்து 7, ஹைட் வந்து 24. ஆனால் இங்கே ஸ்லாண்ட் ஹைட் தானே போடணும். அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர்னு போடுறப்போ எல் வந்து 25 அப்படின்னு வரும். ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 22 × 25ன்னு போட்டால் என்ன வரும் நமக்கு, 25 × 2னா 50. ஸோ அப்போ 500 550 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ 550ன்னு கிடைக்கும். இதை நம்ம எது கூட, இதுதான் வந்து அகலம் 1.25. இப்போ நீளம் தான் வேணும். ஸோ 550 மீட்டர் ஸ்கொயர்ன்னு இருக்கு, நமக்கு இதோட நீளம் மீட்டர்ல தான் வேணும். அப்போ 550/1.25ன்னு போட்டால் போதுமா? ஸோ இந்த 1.25 நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 1.25 தானே, 1.25னா 1/4. ஸோ அப்போ இதை மாத்திரப்போ 1 × 4 + 1னா 5/4. அப்போ 550 = 5/4 × L அப்படின்னு வைக்கலாம். ஸோ இதை 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 10. அப்போ L என்னது 1 1 10 × 4. ஸோ அப்போ 440 மீட்டர், ஓகேவா? ஸோ எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேஷண்ட் இன் ஹாஸ்பிட்டல் இஸ் கிவன் soup daily in a cylindrical bowl of diameter 7 cm. If a bowl is filled with fruit juice, ஒரு மருத்துவமனையில் உள்ள நோயாளி ஒருவருக்கு தினமும் 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள, ஸோ 7 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கு. அப்போ அங்க வந்து ஆரம் என்னது 7/2 உருளை வடிவ கிண்ணத்தில் வடிச்சாறு வழங்கப்படுகிறது. அப்பாத்திரத்தில் 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பழச்சாறு ஒரு நோயாளிக்கு வழங்கப்படுகிறது. ஸோ ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் உயரம், இது ஃபுல் ஹைட் இல்லை, அந்த பழச்சாறு இருக்கிற ஹைட்டு, ஓகேவா? வழங்கப்பட்டால் 250 நோயாளிக்கு வழங்க தேவையான பழச்சாற்றின் கன அளவு டோட்டலா எவ்வளோ லிட்டர் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வால்யூம் என்னது
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் என்னது எனக்கு 7/2 ஆர் ஸ்கொயர்னா 2 தடவை 7/2 இன்ட்டு ஹெச். ஸோ இந்த 7 கேன்சல் ஆகிடும், இந்த 2 2 இது 4. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும் 154 மீட்டர் கியூப்னு வருமா? ஸோ மீட்டர் கியூபை நம்ம லிட்டராக மாற்றணும், இல்லை லாஸ்ட்டில் மாற்றிக்கிட்டாலும் ஓகே. ஸோ லாஸ்ட்டில் எப்படி மாற்றலாம்? இது வந்து ஒரு நோயாளிக்கு, இப்போ 250 நோயாளிக்கு வேணும் அப்படின்னா 154 இன்ட்டு 250 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 154 இன்ட்டு 250 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 38,500 அப்படின்னு வரும். இது வந்து மீட்டர் கியூப்ல. இதை லிட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1000. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1000 போட்டால் லிட்டரில் வரும் என்னன்னா 38.5. ஸோ கேல்குலேஷன்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்டிடியூட்ல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கேல்குலேஷன் நீங்களா போட்டு பழகணும். ஓகே. ஸோ அடுத்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வால்யூம் வேணும் அப்படின்னா சிலிண்டரோட வால்யூம் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதில் எனக்கு ஆர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு வால்யூம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்? இனிஷியல் வால்யூம் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஆர் வந்து ஸ்கொயர் 2 டைமென்ஷனலாக அஃபெக்ட் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் பை 10%. நான் 100 + 10 110/100. அப்போ 110/100 இன்ட்டு 110/100 2 வாட்டி எழுதுனா போதும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் தான், சரியா? ஸோ அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 121 100லேருந்து 121 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸு? 21% இன்க்ரீஸு. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஏரியாவில் என்னெல்லாம் படித்தோமோ அது இங்கே வால்யூமுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, இந்த சிலிண்டர் இஃப் ரேடியஸ் இஸ் டபுள்டு ஹைட் இஸ் ஹாஃப்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் டு த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா? வலைப்பரப்புக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ரேடியஸ் என்ன பண்ணியிருக்காங்க? டபுள். ஸோ இங்கே ஆர்னா இது 2r. ஹைட் என்ன நடந்திருக்கு? இங்கே ஹெச்னா இது h/2. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது நமக்கு? 2πr/h. ஸோ 2π ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட். அப்போ RH RH இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே RH RHனா இது RH, இங்கே என்னது நமக்கு 2r h/2. ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். சேம் அப்போ இங்கே என்னது ஏதாவது மாறி இருக்கா? இங்கே RH இருக்கு, இங்கேயும் அதே RH தான் இருக்கு. ஸோ டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு வந்துடும். கிளியர்? அடுத்து என்னது அப்படின்னா பாருங்க, 50 சர்க்குலர் பிளேட்ஸ். ஸோ 7 சென்டிமீட்டர் ஆரமும் 1/2 சென்டிமீட்டர் கனமும் கொண்ட 50 வட்ட வடிவ தட்டுக்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு ஒரு திட நேர்வட்ட உருளை உருவாகியுள்ளது. இந்த உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க? 50 சர்க்குலர் பிளேட் இருக்கு. ஸோ இங்கே 50 இது ஒன்றுக்கு மேலே ஒன்று அது மாதிரி 50 வச்சிருக்காங்க. அதனோட ரேடியஸ் எனக்கு 7 சென்டிமீட்டர். ஒரு இதோட திக்னஸ் எனக்கு 1/2 சென்டிமீட்டர். 50 வச்சிருக்காங்க அப்படின்னா இன்ட்டு 50ன்னு போடணும்ல. ஸோ இன்ட்டு 50ன்னு போட்டிங்கன்னா ஹைட் என்ன கிடைக்கும்? 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும் ஹைட்டு. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா? சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh ப்ளஸ் 2πr². கரெக்டா? அப்போ 2πr காமனாக எடுத்துட்டேன்னா h + r இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. 2 இன்ட்டு பை வந்து 22/7. r என்னது? 7. h + r h வந்து 25 ப்ளஸ் 7 அப்படின்னா 32 அப்படின்னு வந்துருமா? ஸோ இந்த 7 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 2 வந்து 44. ஸோ 44 இன்ட்டு 32 4 2s are 8. ஸோ யூனிட் டிஜிட் வச்சே போட்டுடலாமா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் ரேட் ஆஃப் 15 km/h through a cylindrical pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. In how many hours will the water level rise in the tank by 21 cm? ஸோ இப்போ ஒரு டேங்க் இருக்கு, அதனுடைய நீளம் 50 மீட்டர் 44 மீட்டர் அகலம். ஓகேவா? ஸோ இதில் ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு 21 சென்டிமீட்டர் வரணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பைப் வந்துட்டு இருக்கு. அந்த பைப்போட டயமீட்டர் விட்டம் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர். எவ்வளோ ரேட்டில் ஃபில் பண்ணிட்டு இருக்குன்னா 15 km/h. முதல்ல எல்லாத்துலேயும் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அந்த வால்யூம் இது என்ன ரேட்டில் ஃபில் பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். கியூபாய்டு டேங்க்குக்கு வால்யூம் என்னது? 50 இன்ட்டு 44. இது 21 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரில் மாற்றோம்னா என்னது? 0.21 அப்படின்னு வருமா? ஸோ 44 இன்ட்டு 50 இன்ட்டு 0.21 என்னன்னு பாருங்கள். நான் இப்போ கேல்குலேட்டரில் போட்டு நான் ஆன்சர் போடுறேன், நீங்கள் மேனுவலாக செக் பண்ணுங்கள், சரியா? ஸோ அப்போ இங்கே 462 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துருச்சு.
இங்கே 15 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம மீட்டரில் மாற்றினா என்ன வரும்? 15,000 மீட்டர் பெர் அவர் அப்படின்னு இருக்கு. ஆனால் எனக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் தான் வேணும். இங்கே மீட்டர் பெர் அவர் இருக்கு, எவ்வளோ மீட்டர் கியூப் ஃபில் பண்ணுதுன்னு தெரியணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த டயமீட்டரை யூஸ் பண்ணி இந்த ரேட்டை வந்து ஏரியா இன்ட்டு இந்த ரேட்டுன்னு போட்டால் அது எவ்வளோ மீட்டர் கியூப் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த டயமீட்டர் 14 அப்படின்னா இங்கே ஏரியா என்னது? பை 22/7 ஆர் ஸ்கொயர். இங்கே 17 சென்டிமீட்டரில் வேற இருக்கு. ஸோ அப்போ 14 சென்டிமீட்டர், அப்போ 7 சென்டிமீட்டர்னு வரும். சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றோம்னா என்னது? டிவைடட் பை 100. அப்போ 0.07 பை ஆர் ஸ்கொயருக்கு 0.07. ஸோ இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ட்டு 15,000 அப்படின்னு போடுறோம். இப்போ இதோட யூனிட் எனக்கு என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர். இதோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் அவர். இப்போ கம்பைன் பண்ணால் எனக்கு மீட்டர் கியூப் பெர் அவர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருமா? ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் திரும்பியும் சொல்கிறேன். இது நான் இப்போது கேல்சியில் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அப்போ தான் புள்ளி இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். புள்ளி இருக்கிறதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா, இப்போ நம்ம இனிஷியல் கிளாஸில் இல்லை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் சொல்கிறதுக்கு, சரியா? ஸோ அதனால நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு 7 வாய்ப்பால் அடித்தா என்ன வரும்? 0.01 வரும். ஸோ அப்போ இந்த 2 0 இந்த 2 0 போயிடுச்சுன்னா 1 சொல்லிட்டு போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா கொண்டு வரணும். அப்போ இங்கே 22 இன்ட்டு 0.07 இன்ட்டு 150 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்கே என்னது? 22 இன்ட்டு இந்த ஒரு 0 போக அடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம்? 0.7 வச்சுக்கலாமா? அப்போ 0.7 இன்ட்டு 15. இப்போ இது மூணையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 231 வரும். ஸோ 231 மீட்டர் பெர் அவர். ஒரு அவருக்கு 231 மீட்டர் கியூப் ஃபில் ஆகுது. நமக்கு மொத்தம் ஃபில் ஆக வேண்டியது எவ்வளோ? 462 மீட்டர் கியூப் ஃபில் ஆகணும். அப்போ ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 231னா 2 மணி நேரத்தில் இது ஃபில் ஆகிடுமா? ஸோ அவ்வளோதான், 2 hours தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு எ டேங்க் 200 கிராஸ் 150 மீட்டர். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் தான். 200 மீட்டர் நீளம், 150 மீட்டர் அகலம். ஓகேவா? இதை என்ன பண்ணுது? ரெக்டாங்குலர் பைப் வந்து ஃபில் பண்ணுது. ஸோ அதனுடைய சைஸ் வந்து 1.5 1.25 மீட்டர். என்ன ரேட்டில் ஃபில் பண்ணுது? 20 kmph. kmph கிலோமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா இன்ட்டு 1000. ஸோ அப்போ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? மீட்டர் கியூப் பெர் அவர் என்ன அப்படின்னு கிடச்சிடும். எனக்கு இங்கே ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ ரைஸ் ஆகணும்? 2 மீட்டர் ரைஸ் ஆகணும். ஸோ அப்போ இங்கே வால்யூம் என்னது? 200 இன்ட்டு 150 இன்ட்டு 2. ஸோ 150 இன்ட்டு 2 300. 300 இன்ட்டு 200னா 640 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இது மீட்டர் கியூப். இப்போ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எவ்வளோ ஹவர்ஸில் ஃபில் ஆகுது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே 1.5 என்ன பண்ணலாம்? 3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். 1.25 1/4. அப்போ 5/4 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு 20,000 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணணும், சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 8 மிச்சம் 2. ஸோ 2500 வரும். 15 இன்ட்டு 2500 அப்படின்னு போடணும். போட்டால் இங்கே என்ன வரும்? 37,500 அப்படின்னு வரும். ஸோ 37,500 மீட்டர் கியூப் பெர் அவர் வந்து ஃபில் ஆகுது. அப்போது 60,000 ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது தான் நமக்கு தெரியணுமா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 60,000 by 37,500 அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 60,000 by 37,500 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.6 hour அப்படின்னு வரும். 1.6 ஹவர்னா 1, இங்கே 0.6 ஹவர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை மினிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 0.6 ஹவர்னா 6/10. ஸோ அப்போ அதை இன்ட்டு 60 அப்படின்னு பண்ணிக்கலாமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 6 × 6 36. 1 hour 36 minutes. அப்போ 1 ஹவருக்கு 60 + 36 96 minutes. ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ இதெல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதான், பட் ஆனால் முன்னாடி கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் அயன் பைப் இஸ் ஆஃப் லென்த் 35 cm. அவுட்டர் அண்ட் இன்னர் டைமென்ஷன்ஸ் ஆர் ஹாலோ பைப். உள்ளீடற்ற இரும்பு குழாய். ஹாலோனா உள்ளீடற்ற உருளை. ஓகேவா? இதனுடைய அவுட்டர் அண்ட் இன்னர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் என்னது? 5 cm. சின்ன ரேடியஸ் வந்து 4 cm. லென்த்னா இந்த ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டு தான் 35 cm. இப்போ வெயிட் ஆஃப் த பைப் வந்து 1 cubic centimeter, சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? வெயிஸ் 7 கிராம். ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப் 7 கிராம் வெயிட்னா எனக்கு இங்கே மொத்த வால்யூம் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதோட வெயிட் என்னன்னு சொல்லணும்.
ஸோ வால்யூம் என்னது நமக்கு பை r square minus r square h பை வந்து 22/7 h 35 r square minus r square capital R square 25 இது 4 square 16 25 minus 16 9 so 7 5s are 35 அப்படின்னு வந்துரும் அப்ப இங்க 9 5s are 45 அப்போ 22 into 45 அப்படின்னு போடணும் so 45 into 22 ன்னு போடுறப்போ 990 centimeter cube அப்படின்னு வரும் so 1 சென்டிமீட்டர் கியூப் 7 கிராம் அப்போ 990 சென்டிமீட்டர் கியூப் என்னது 990 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 அப்படின்னு போட்டா எத்தனை கிராம் அப்படின்னு கிடைச்சிருமா ஸோ 6930 கிராம் அப்படின்னு வரும் ஸோ இந்த கிராம கிலோகிராம மாற்றோம்னா டிவைடட் பை 1000 அப்போ 6.93 கிலோகிராம் ஓகேவா ஸோ இதோட நமக்கு கியூபு சிலிண்டரு கியூபு முடிஞ்சிருச்சு கோன் முடிஞ்சிருச்சு ஸோ சிலிண்டர் கோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா டைப்பும் நான் ஹோம்ஒர்க் சொன்னது நாங்கள் கேல்குலேஷன் பண்ணாமல் உங்களை பண்ண சொன்னது அது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிடுங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்பியர் கோலம் அரைக்கோளம் அதெல்லாம் பார்ப்போம் ஸோ அதோட நமக்கு வால்யூம் பார்ட்டு முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ